வணக்கம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியை பற்றின ஒரு வீடியோவை நீங்கள் வேறு எந்த யூடியூப் சேனல்லையோ இல்லை எந்த சோஷியல் மீடியாவிலையோ பார்த்துருக்க முடியாது. இந்த மலைப்பகுதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்துலேருந்து மேட்டுப்பாளையம் போகிற வழியில் பெரிய கள்ளிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும் நடுவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கும். அந்த ஊரோட எல்லை பகுதியில் தான் இந்த மலைப்பகுதி அமைஞ்சிருக்குது. இந்த மலைக்கு மேலே தெய்வீக சக்திகள் நிறைஞ்ச பல இடங்கள் இருக்குது. அதாவது உதாரணமாக சொல்ல போனால், இந்த மலைக்கு மேலே ஒரே ஒரு வில்வ மரம் இருக்குது. இந்த வில்வ மரத்துக்கு கீழே சுயம்புவாக ஒரு லிங்கமும் இருக்குது. அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன குகை இருக்குது. சித்தரும் யாரோ ஒருத்தர் இங்கே தவம் செஞ்ச மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஒரு பெரிய வேல் ஒன்று இந்த மலை மேலே இருக்குது. மற்றபடி இங்கே வேறு முருகர் கோயிலோ முருகர் சிலைகளோ எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பல வித்தியாசமான தெய்வீக சக்திகள் நிறைஞ்ச பல இடங்கள் இந்த மலை மேலே இருக்குது. இறை சக்திகள் நிறைஞ்ச இந்த மலை மேலே இப்போ நம்ம ஏற போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பாகவும் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி மக்கள் யாருமே அதிகமாக வராத இந்த மாதிரி இடங்கள், பல வித்தியாசமான இடங்களை போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுற வியூவர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களை கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இப்படி ஒரு மலை இந்த இடத்துல இருக்கிறது இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கே நிறைய பேர் தெரியறதில்ல. நாங்கள் வரும்போது யாருமே இந்த மலை மேலே பார்க்க முடியாது. யாரையுமே சத்தியமங்கலத்துலேயும் சரி இல்லை மேட்டுப்பாளையத்துலையும் சரி யாருக்குமே இப்படி ஒரு இடம் நாங்கள் போயிட்டு வந்தோம்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு இடம் இங்கே இருக்குதான்னு கேட்குறாங்க எல்லாருமே. இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்காக ரோடு போடுறதுக்காக இப்போ தான் மண்ணெல்லாம் வெட்டி சமன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ரைப்பாக இருக்குது. ஒரு 4-5 பெண்டு வருது இந்த மலை மேலே ஏறுறதுக்கு. ஏறும் போதே முதல்ல இங்கே ஒரு இடும்பனுக்கு தனியாக ஒரு செலை வச்சுருக்காங்க. இடும்பன் முருகருடைய காவல் தெய்வம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த மலை முருகனுக்கு ஒரு உகந்த மலைன்னு தெரியுது. முருகன் கோயில் இந்த மலை மேலே இருக்கலாம். ஆனால் முருகன் கோயில் எதுவுமே நாங்கள் மேலே பார்க்கல. அதுவும் இல்லாமல் இந்த இடும்பன் சிலையை சமீபத்தில் தான் வச்சுருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நாம் இந்த மலை மேலே ஒரு பாதி உயரத்துக்கு மேலே ஏறி வந்திருக்கிறோம். நீங்கள் இங்கே வரணும்னு ஆசைப்படுறவங்க வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொண்டு வாங்க. இங்கே சுற்றி பக்கத்தில் கடைகளோ எதுவுமே இல்லை. நீங்கள் தண்ணி கொண்டு வர்றது நல்லது. நம்ம இந்த மலைக்கு ஏறுறதுக்கு மேலே கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்ன மலை மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் இப்போ நம்ம பாதி தூரம் தான் ஏறி வந்திருக்கோம். அதுவே எவ்வளோ ஹைட்லேருந்து நம்ம எவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கோம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலை மேலே பாதி தூரம் ஏறி வந்ததுக்கப்புறம் இங்கே ப்ராப்பராக ஒரு படிக்கட்டும் தெரியுது நமக்கு. இங்கேருந்து ஒரு 20-30 படிக்கட்டு தெரியுது. இந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்க்கலாம். இங்கே தான் நம்ம இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்த பல தெய்வீக சக்திகள் கொண்ட நிறைய இடங்கள் இந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்தது. படிக்கட்டு மேலே ஏறி போகும்போது பார்த்து போங்க, ஓரம் போயிடாதீங்க. ஓரம் போனீங்கன்னா ரொம்ப பள்ளம், ரொம்ப ஆபத்தான பகுதி இது. இப்போ நம்ம அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்துட்டு இருக்கிறோம். இந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் எந்த கோயிலுமே இல்லை. ஆனால் பார்க்க கோயில் மாதிரி தெரியுது. ஆனால் இது கோயில் கிடையாது. இங்கே பக்கத்தில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறது இந்த மலையோட பாறைகளில் தான் கோயில் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மற்றபடி இங்கே கோயில் சுவரோ எதுவுமே இல்லை. படிக்கட்டுலாம் ஏறி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த மலையோட ஒரு உயரமான பகுதியில் இருக்கோம்னு தெரியுது. இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம கண்ணில் படுறது முதல்ல இந்த கோயிலில் கற்பூரம்லாம் ஏற்றி வைப்பாங்க இல்லையா, ஒரு மண் சட்டி, அது மட்டும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய வேல் ஒன்று நட்டு வச்சுருக்குறாங்க. இந்த வேலுக்கு அப்புறம் பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதை கேட்டு போட்டு சாத்தி இருக்கிறாங்க. நாங்கள் போய் எட்டி பார்க்கும் போது அது உள்ளே கோயில் இருக்கும், அதாவது சிலை இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இந்த மாதிரி சிலை எதுவுமே இல்லை. உள்ளே ஒரு குகை இருக்குது, அவ்வளோதான். இந்த குகையும் ரொம்ப ரொம்ப சின்ன குகையாக தான் இருக்குது. ஒரு மனிதர் உள்ளே உட்காந்து தவம் செய்யலாம், அவ்வளோதான். அந்த சைஸில் தான் இருக்குது. அதுவும் இந்த குகை ஒரு இயற்கையான குகை. 2 பாறை இடுக்கில் நடுவில் இது அமைஞ்சிருக்குது. வேறு யாரும் மனிதர்கள் கட்டமைச்ச மாதிரி தெரியல இந்த குகையை பார்க்கும்போது. அப்புறம் இந்த குகைக்கு வெளியே சில நாக சிலைகளும் ஒரு சுயம்பும் ஒரு கல்லும் இங்கே இருக்குது. இந்த குகைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தி இருக்குது. அதாவது இங்கே இவ்வளோ பெரிய மலையில் ஒரே ஒரு வில்வ மரம் மட்டும் இருக்குது. அதுவும் ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை, ஒரு சின்ன சைஸில் தான் இருக்குது வில்வ மரம். இந்த ஒரு மரம் மட்டும் தான் இங்கே இருக்குது. உங்களுக்கே தெரியும், வில்வ மரம் சிவனுக்கு மிக மிக உகந்த மரம் அப்படின்னு. இந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கம் இருக்குது.
ஒரு சிவலிங்கம், அதுக்கப்புறம் சுயம்புவாக ஒரு லிங்கம் இந்த மரத்துக்கு அடியில், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்னதாக ஒரு நந்தியோடைய சிலையும் இருக்குது. நாங்கள் வரும்போது வந்து இந்த வந்து யாரும் அர்ச்சனை பண்ணி பூவெல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் நாங்கள் ஏறி வரும்போது மக்களை யாரும் பார்க்க முடியல. ஒருவேளை எங்களுக்கு முன்னால் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சில பேர் வந்து இங்கே வந்து வழிபாடு செஞ்சுட்டு போயிருக்கலாம். இந்த இடம் வந்து இந்த மலையோட ஒரு உயரமான பகுதி. இப்போ நாங்கள் வந்து இங்கே இருக்கும்போது எங்களுக்குள்ள அப்படி ஒரு மன அமைதி, அதாவது எந்த ஒரு மனசுலேயும் வந்து ஒரு சஞ்சலமோ ஒரு குழப்பமோ எதுவும் இல்லாமல் அப்படி ஒரு மன அமைதி இருந்தது இந்த இடத்துல நாங்கள் நிற்கும் போது. இதை வந்து எங்களாலே உணர முடிஞ்சது, ஒரு தெய்வீக சக்தியை. இங்கே வந்து ஒரு சித்தரோ இல்லை பெரிய மகானோ ஒரு காலத்தில் வந்து தவம் செஞ்சுருக்கலாம், இப்பயும் வந்து தவத்தில் இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு தான் அவங்க தெரியல. இப்படி ஒரு உயரமான இடத்துல இந்த மலை மேலே ஒரு ஏகாந்தமான சூழலில் ஒரு இயற்கையான ஒரு இடத்துல இங்கே இருக்கிற இந்த ஒற்றை வில்வ மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த சுயம்பு லிங்கமோ அந்த ஒற்றை வில்வ மரமோ இங்கே இருக்கிற இடத்துல நாம் இருக்கும்போது ஒரு கோயிலில் இருக்கிற அந்த கோயில் கருவறைக்கு முன்னால் இருக்கிறத விட அதிகமான ஒரு இறை சக்தியை வந்து நம்மளால் நிச்சயமாக உணர முடியும். இந்த மலை வந்து ஒரு காலத்தில் சித்தர் மலையாக இருந்திருக்கலாம். இங்கே வந்து ஒரு சித்தர் வந்து இங்கேயே வந்து தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லை பல சித்தர்கள் வந்து இந்த மலையில் வந்து வாழ்ந்து தவம் செஞ்சுட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா சித்தர்கள் வந்து இந்த மாதிரி தனிமையான மக்கள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் அவங்க வந்து இருப்பாங்க. தவம் செய்வதற்கும் இந்த மாதிரி இடத்த தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா அதற்கான அறிகுறிகள் தான் இந்த மலையில் வந்து இருக்குது. இவ்வளோ பெரிய மலையில் வந்து ஒரே ஒரு வில்வ மரம் மட்டும் இருக்குது. மற்ற மரங்களும் நிறையா இருக்குது, ஆனால் வில்வ மரம் ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு சிறிய குகையும் இருக்குது. ஒரு சித்தர் வந்து இங்கே வந்து தவம் செய்யறதுக்கு ஏற்ற சூழல் மாதிரி ஒரு சின்ன குகையும் இருக்குது. பொதுவாக சித்தர்கள் சிவன், முருகன் இந்த 2 தெய்வங்களை மட்டும்தான் அவங்க வழிபடுவாங்க. இந்த 2 தெய்வங்களை மட்டும்தான் அவங்க வந்து நினச்சி தியானத்தில் தவத்தில் வந்து மூழ்கி இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மலையில் வந்து சிவன், முருகன் இந்த 2 தெய்வங்களுக்கான அந்த தெய்வ சக்திகள், இறை சக்திகள் வந்து நம்மளால் இங்கே உணர முடியுது, பார்க்கவும் முடியுது. ஏன்னா சிவனுக்கு உகந்த அந்த ஒற்றை வில்வ மரம் வந்து இந்த மலை மேலே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலும் அங்கே இருக்குது. பொதுவாக சித்தர்கள் சிவன், முருகன் இந்த 2 தெய்வங்களை மட்டும்தான் அவங்க வழிபடுவாங்க. இந்த 2 தெய்வங்களை மட்டும்தான் அவங்க வந்து நினச்சி தியானத்தில் தவத்தில் வந்து மூழ்கி இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மலையில் வந்து சிவன், முருகன் இந்த 2 தெய்வங்களுக்கான அந்த தெய்வ சக்திகள், இறை சக்திகள் வந்து நம்மளால் இங்கே உணர முடியுது, பார்க்கவும் முடியுது. ஏன்னா சிவனுக்கு உகந்த அந்த ஒற்றை வில்வ மரம் வந்து இந்த மலை மேலே இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலும் அங்கே இருக்குது. அதனால் ஒரு காலத்தில் வந்து இந்த வனம் வந்து சித்தர்கள் வனமாக இருந்திருக்கலாம். இந்த மலையில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து சிவனையும் முருகனையும் தியானித்து இங்கே வந்து தவத்தில் இருந்திருக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத பல அரிய பதிவுகள், வீடியோ பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கண்டதும் கட்டதும் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.